இப்போ பார்க்க போகிறது நம்ம இட்லி மாவுக்கு எப்படி அரைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு படிக்கான அளவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா பந்து பந்து மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு இட்லி வரும். இதோட செய்முறை என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இட்லி அரிசியை நம்ம இந்த கப்பில் நான் அளக்கிறேன். இதில் 4 கப்பு அளந்தீங்கன்னா 1 கப்பு உளுந்து. இட்லி அரிசின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டே 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும். களைஞ்சி 3 தடவை களைஞ்சி நம்ம அரிசியை ஊற வச்சிடணும். ஊற வச்சாச்சு. இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும். ஒரு 5 மணி நேரம். இப்போது 4 டம்ளர் உலக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம். இதில் 1 உலக்கு உளுந்து. இதுதான் கணக்கு. நீங்கள் எதில் அளக்குறீங்களோ 4, அதில் 1 உளுந்து. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இதையும் களைஞ்சி அரைக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சா போதும். இதையும் களைஞ்சி நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போது அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். உளுந்த நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரை ஓட விட்டு உளுந்தை போடுறோம். தண்ணியை தெளித்து தான் ஊற வைக்கணும். பாருங்கள், கொஞ்சம் இப்போ நான் ஊற்றிருக்கேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிக்கணும். நடுவில் இந்த ஸ்பேச்சுலா வச்சு கிளறி விட்டுக்கணும். தண்ணி தெளித்து அரைக்கிறதுக்காக தண்ணி தெளித்து ஊற வைக்கணும், அரைக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. நல்லா அரைப்பட்டுருச்சு. பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது. இதை எடுத்துடணும். பதினஞ்சு நிமிஷம் டு 20 நிமிஷத்துக்குள்ளே அரைக்கும். ஒவ்வொரு கிரைண்டர் பொறுத்து. இப்போது உளுந்த மாவு அரைச்சாச்சு. அடுத்து நம்ம அரிசி மாவு அரைக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஓட விடுங்க. அந்த உளுந்தெல்லாம் வந்துடும்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓட வைக்கிறோம். இப்போ அரிசியை போடுறோம். இதுலேயும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீர்த்து வந்துடும். தோசை தான் ஊற்ற முடியும், இட்லி ஊற்ற முடியாது. அதனால் இதுக்கும் பார்த்து தான் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கிட்டு அப்புறம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ டைட்டாக அந்த ஸ்டேஜ் இருக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம்.
இப்போது இது 20 நிமிஷம் ஆச்சு. இதுவும் அரைப்பட்டுருச்சு. ரொம்ப நைஸாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நெருன்னு எடுக்கணும். இப்போது அதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு. இந்த மாவுக்கு தேவையான அளவு. அப்புறம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போது நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் மாவை நல்லா போட்டு கரைக்கணும். அப்போ தான் 2 மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். கல் உப்பு போட்டுக்கிறனால கல் உப்பு கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கரைச்சாச்சு. இட்லி மாவு ரெடி. எல்லாம் சுற்றி வலிச்சிட்டு நம்ம புளிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்.